ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அந்த மிக்சிங் பவுலில் நான் வந்து ஒரே ஒரு முட்டையை உடைச்சி நான் அந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த முட்டையை வந்து நான் வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பீட்டரை வச்சு கூட அழகாக பீட் பண்ணலாம். நான் இன்றைக்கி சாதாரணமாக ஸ்பூனை வச்சு தான் நல்லா பீட் பண்ணுறேன். முட்டை நல்லா பீட் ஆனது அந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாம் கலந்து நல்லா பீட் ஆகணும். நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தயிர் முட்டை எல்லாம் சேர்ந்து நான் நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்மெல் வராமல் இருக்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூளோ இல்லை வெனிலா எசன்ஸோ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த முட்டையோட ஸ்மெல்லும் தயிரோட ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணி நல்லா கலக்கினதுக்கப்புறம் நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சிட்டிகை சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக ஒரு சிட்டிகை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணால் போதும். இந்த டிஷ்க்கு வந்து ரொம்ப சுகர் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 1/2 கப்பு வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கிளாஸ் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். எக்கு, கேர்டு, சுகர், சால்ட் இதெல்லாம் நல்லா வந்து அந்த வீட் ஃப்ளாரோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவில் எல்லா நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இந்த ரெசிபியோட டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். ஒரு இடத்துல உப்பு இருந்து ஒரு இடத்துல சர்க்கரை இருந்தால் டேஸ்ட் கிடைக்காது. பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, உங்களுக்கே நல்லா தெரியுது. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாதீங்க, பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கும் போது இந்த கன்சிஸ்டன்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். நான் வந்து பழுத்ததாக 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் வந்து நல்லா இனிப்பான வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பான வாழைப்பழமாக இருந்தால் டேஸ்ட் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. வாழைப்பழத்தை நான் வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் ரொம்பவும் மெலிசான பீஸாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் ஸ்லைஸாக அழகாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சைஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்பவும் நீங்கள் தடிமனாக பண்ணாலும் ரொம்ப மெலிசாக பண்ணாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. அடுப்பில் கடாய் வச்சு நான் வந்து ஆயில் போட்டு ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு ரொம்பலாம் வந்து எண்ணெய் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் இருந்தாவே போதும். இதே நீங்கள் வந்து நல்லா அகலமான பேனில் வச்சிங்க அப்படின்னா இந்த எண்ணெய் கூட தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்கள் அடக்கி ஊற்றுற மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து இந்த ரெசிபி பண்ணாவே போதும். நான் இன்றைக்கி வந்து குழி செட்டில் வச்சுருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் அந்த பனானாவை எடுத்துட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த தோசை மாவு பார்த்து இருக்க அந்த மிக்சருக்குள்ளே நம்ம வந்து டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் இல்லாமல் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு பக்கம் வந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் 1 மினிட் கூட இது எடுக்காது, டக்குன்னு வெந்துடும். ஏன்னா மேலே இருக்க அந்த ஃப்ளேயர் மட்டும்தான் வேகணும், உள்ளே வந்து பனானா தான் இருக்குது. அது எண்ணெயில் போட்டோடனே சட்டுன்னு பனானா வந்து மெல்ட் ஆகிடும். பனானா வந்து எப்போவுமே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். அது எண்ணெயில் போட்டோடனே இன்னும் நல்லா சாஃப்டாகிடும், மெல்ட்டாகவும் ஆகாமல் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. நீங்கள் வந்து வீட்டில் பனானா இருந்தால் டக்குன்னு இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம போட்ட எல்லாமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க இந்த ஸ்நாக்ஸு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அட் த சேம் டைம் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இது சாப்பிட்டா. ஏன்னா பனானா சாப்பிட்டா ஆல்மோஸ்ட் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் வந்து வெறும் வாழைப்பழத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வாழைப்பழம் உள்ளே இருக்கிறதே தெரியாது. அவங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. நான் வந்து ஒரே ஒரு கை தான் யூஸ் பண்ணி நான் வந்து அதை லைட்டாக வந்து கிள்ளி விடுறேன். அது இவ்வளோ அழகாக வந்து பிஞ்சு வருது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேல் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.